சிஎஸ்கே 5 மேட்சஸில் 1 win 4 லாஸில் இருக்காங்க. இந்த வீடியோ பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான். ருத்துராஜ் ஒரு கேப்டனாக சிஎஸ்கேக்கு செட் ஆகலை. சிஎஸ்கே எப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டில் ஆடுறாங்க. சேப்பாக்னா ஸ்பின்னர்ஸ் தான் எஃபெக்டிவ், பிளேயிங் லெவனில் யங்ஸ்டர்ஸ் விட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சிஎஸ்கே மென்டாலிட்டி இப்போ T20 ட்ரெண்டுக்கு செட் ஆக மாட்டேது. ருத்துராஜுக்கு ஸ்பின்னர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. இதை நாம் போன சீசன்லேயே பார்த்தோம். இந்த சீசன் மெகா ஆக்ஷனில் மறுபடி ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெவியாக சிஎஸ்கே போனாங்க. சரி, ருத்துராஜ் இந்த சீசன் ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுவார்னு பார்த்தா மறுபடி ஸ்பின்னர்ஸை ஒழுங்காகவே யூஸ் பண்ணுறதில்ல. ருத்துராஜ் ஒரு கேப்டனாக ஆன்ஃபீல்ட் டிசிஷன்ஸில் ரொம்ப மோசமாக இருக்கார். ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் ருத்து இதுவரை எதுவுமே எடுக்கலை. ஒரு செட் டெம்ப்ளேட்டில் தான் பவுலிங் சேஞ்சஸே பண்ணுறாரு. மேபி சிஎஸ்கே ருத்துராஜை ரொம்ப சீக்கிரம் கேப்டன் ஆக்கிட்டாங்களோன்னு தெரியல. போன சீசன் ருத்து கேப்டன்சி பெருசாக யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே இது ருத்துக்கு செட் ஆக டைம் தேவைப்படுதுன்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த சீசன் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவார்னு பார்த்தா ரொம்ப மோசமாகவே பண்ணிட்டு இருக்காரு. ருத்துராஜோட பேட்டிங்கில் கண்டிப்பாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆனோம். ருத்து கான்வே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. ஆனால் ருத்து இப்போ போய் நம்பர் 3ல் ஆடுறாரு. 180 ரன்ஸ் ப்ளஸ் சேசிங்னாலே ருத்து சோக் ஆகிறாரு. கான்வே, ருத்து, ரச்சின் இவங்க 3 பேருமே ஒட்டுக்கா டாப் ஆர்டரில் ஆடுறதுனால நமக்கு பவர் பிளேயில் மற்ற டீம் மாதிரி அடிக்க முடியல. இவங்க 3 பேர் சிமிலர் பேட்டிங் அப்ரோச். 3 பேருமே ஆடுறதா இருந்தால் யாரோ 2 பேர் ஹிட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் தான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும். அந்த அப்ரோச் இவங்களால அடாப்ட் பண்ண முடியலன்னா கான்வேயா ரச்சினில் ஒருத்தர் தான் ஆடணும். ருத்து ஓப்பன் பண்ணணும். ருத்துராஜுக்கு 18 crores கொடுத்து சிஎஸ்கே கேப்டனாகவும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் அதுக்கு ஒர்த்துன்னு பேட்டிங் கேப்டன்சி ரெண்டுலேயுமே இப்போ வர ப்ரூவ் பண்ணலை. இவர் ஓப்பன் பண்ணி பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணால் டீமுக்கே அது பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அடுத்து ட்ரிபாதி, ஹுடா, விஜய் சங்கர் எல்லாம் டீமில் எடுத்து சிஎஸ்கே பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. T20 இப்போ இவால்வ் ஆயிருச்சு. இப்போ இருக்கிற பேட்டிங் அப்ரோச்க்கு இவங்களாம் செட் ஆக மாட்டாங்க. 3 பேரில் ஒருத்தர் பெட்டர்னா விஜய் சங்கர் தான். நம்ம மிடில் ஆர்டரில் இப்போ ஃபயர் பவரே இல்லை. அப்படி பார்க்கும்போது விஜய் சங்கரோட பேட்டிங் ஸ்டைலும் நம்மளோட டீமுக்கு இப்போ செட் ஆக மாட்டேது. MS தோனியை ரிட்டையர் ஆக சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நாம கிளியராக இருக்கணும், இது 43-year-old தோனி. ஆனால் இந்த சிஎஸ்கே டீமில் இப்போயுமே 6 hitting அபிலிட்டியில் தோனி தான் டாப்பில் இருக்காரு. டாப் ஆர்டர் சுத்தமாக அடிக்காமல் பால்ஸும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தோனி முன்னாடியே ஃபினிஷ் பண்ணுற கண்டிஷன்லையும் இல்லை. இதை அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒன்றா மேனேஜ்மெண்ட் அவரை ரிட்டையர் ஆக சொல்லணும், இல்லாட்டி ஃபேன்ஸாக நம்ம இந்த வருஷன் ஆஃப் தோனியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தோனியை நம்ம 4 crores தான் ரீட்டைன் பண்ணியிருக்கோம். 4 crores செமையாக விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் பேட்டிங்லேயும் செமையாக தான் அடிக்கிறாரு. அவரால் சீக்கிரம் மேட்ச் வின் பண்ணி தர முடியல. இதுதான் தோனியோட நிலைமை அந்த சிஎஸ்கேல. தோனியை இப்போயே ரிட்டையர் ஆக சொல்கிறீங்க. ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கள், தோனி இப்போ ரிட்டையர் ஆகிட்டா கேப்டன் ருத்துராஜ் இந்த டீமை வச்சு என்ன பண்ணிட முடியும்? ருத்துக்கும் சரி, சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கும் சரி, தோனின்னு ஒருத்தர் ஸ்டம்ப் பின்னாடி இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸே. சிஎஸ்கே இப்போ ரொம்ப லோ ஆன் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸுமே சிஎஸ்கேக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கும். சிஎஸ்கே மேலே பயங்கரமாக ப்ரெஷர் இருக்குது. ருத்துராஜ் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு கேப்டன்லாம் இல்லை. இந்த சீசன் தோனி சிஎஸ்கேக்கு தேவை தான். இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் தோனி கண்டினியூ பண்ணலாமா இல்லை ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தையே அப்புறம் தான் யோசிக்க முடியும். இப்போ அவர் லீவ் பண்ணுறது ரொம்ப தப்பான டிசிஷனாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. அடுத்து ஸ்பின்னர்ஸ் அஸ்வின், நூர் அகமது, ஜட்டு. அஸ்வினை பவர் பிளேயில் போட்டே நம்ம ரன் லீக் பண்ணுறோம். அஸ்வின் அவரோட ப்ரைமில் சிஎஸ்கேக்கு பவர் பிளேயில் போட்டு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிற அஸ்வின் அப்படி இல்லை. அதை சிஎஸ்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க. அஸ்வின் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறோம், ஆனால் பேட்டிங் ஃபீல்டிங்கில் அஸ்வின் நமக்கு ஹெல்ப்பே இல்லை. நூர் அகமது தான் விக்கெட் டேக்கிங் பவுலர் நம்ம டீமுக்கு. ஆனால் ருத்து அவர் 4 hours யூஸ் பண்ண மாட்டேறாரு. ஜட்டுவும் 4 over போடலாம், ஆனால் அவரும் 2 hours தான் போடுறாரு. ஜட்டுக்கு 18 crores, நூறுக்கு 10 crores, அஸ்வினுக்கு 9.75 crores கொடுத்துட்டு வாங்கிட்டு அவங்கள இப்படி மோசமாக யூஸ் பண்ணுறாங்க. ருத்துக்கு ஸ்பின்னர்ஸ் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா ஆக்ஷனில் இவ்வளோ காசு அவங்க மேலே போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஜட்டு 18 crores கான்ட்ரிபியூஷன் நம்ம டீமுக்கு தரலை. ஃபீல்டிங் பவுலிங்கில் ஜட்டு சூப்பர். ஆனால் பவுலிங்லேயும் ருத்து ஜட்டுவை 4 hours போட வைக்கிறதுல, பேட்டிங்கில் ஜட்டுனால இப்போ ஃபினிஷ் பண்ணி தர முடியறதில்ல. நூர் அகமதை இன்னுமே ருத்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் நூறுக்கு கொடுக்க பயமாக இருந்துச்சுன்னா பவர் பிளேலேயே ஒரு ஓவர் போட்டுட்டு நூர் அகமதை மிச்சம் 3 hours மிடில் ஓவர்ஸில் போட்டு 4 over கோட்டாவை ஃபினிஷ் பண்ண பார்க்கலாம். அது டீமுக்குமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டீமோட பெஸ்ட் டிசிஷன் கலீல் அகமதை பை பண்ணது. பவர் பிளேயில் செமையாக போடுறாரு, அப் ஃப்ரண்ட் விக்கெட்ஸ் எடுத்து தராரு. ஆனால் இவருக்கு பவர் பிளேயில் பவுலிங் போட ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கல. சிஎஸ்கே அஸ்வின் ட்ரை பண்ணாங்க, ஓவர்டன் ட்ரை பண்ணாங்க, இப்போ முகேஷ் சௌத்ரி ட்ரை பண்ணாங்க. நம்ம பவுலிங் பவர் பிளேயில் ரன்ஸ் லீக் ஆக மெயின் ரீசனே இந்த ஸ்பாட் தான். கலீல், முகேஷ் 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ். அதுக்கு கலீலையும் அன்சுல் கம்போஜையும் ட்ரை பண்ணலாம். அன்சுல் கம்போஜ் சிஎஸ்கே தவிர வேறு எந்த டீமில் இருந்தாலும் ஸ்டார்டிங் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருந்திருப்பார். சிவம் டூபே மேலே தான் மிடில் ஆர்டர் ஓவர் டிபெண்ட்டாக இருக்குது. டூபே மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பால் இருந்தே 6 hitting இன்டென்ட் காட்டுறாரு. அதனால் அவர் ஒன்றா நல்லா ரன்ஸ் அடிப்பார், இல்லாட்டி சீக்கிரமாகவே அவுட் ஆயிடுவார். டூபே இப்படி தான் ஆடி ஆகணும். மற்ற பேட்ஸ்மேன் மாதிரி இவரையும் பொறுமையாக ஆட சொன்னால் நாம டீம் போக வேண்டியது தான். டூபேவை இம்பாக்ட் பிளேயராக வைக்காமல் பிளேயிங் லெவலே டேரெக்டாக ஆடலாம்.
பவுலிங்கில் 1-2 ஓவர் இவர் நமக்கு யூஸ் பண்ணலாம். எப்படியோ யார் போட்டாலும் ரன் அடிக்கிறாங்க. அதுக்கு டூபேவை போட வச்சுட்டு பேட்டிங்கில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். பத்திரானா நம்மளோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சிஎஸ்கே வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த 5 மேட்ச்சில் டெத் ஓவர்ஸில் சிஎஸ்கே டீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே ரன்ஸ் லீக் ஆகிறனால டெத் ஓவர்ஸில் நல்லா போட்டாலுமே டார்கெட் எங்கேயோ இருக்குது. பத்திரானா ஒரு 1-2 ஓவர்ஸ் பவர் பிளேலையோ இல்லை 10 ஓவர்ஸ் முன்னாடியே போட ட்ரை பண்ணணும். சுச்சுவேஷன் பொறுத்து பவுலர்ஸை யூட்டிலைஸ் பண்ண பார்க்கணும். ருத்துராஜ் ஒரு கேப்டனாக இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இல்லாத மாதிரி இருக்காரு. ஆப்பனன்ட் மேலே ப்ரெஷர் போடணும்னா இந்த பத்திரானா, நூர் அகமது இவங்களெல்லாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். பேட்ஸ்மேனை செட்டில் ஆக விட்டுட்டா யார் போட்டாலுமே அடிப்பாங்க. நம்ம பவுலர்ஸை வச்சு ப்ரெஷர் போட பார்க்கணும். அதை தான் சிஎஸ்கே பண்ணுறதில்ல. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா சிஎஸ்கே பஞ்சாப் கூட 200 அடிப்பாங்கன்னு நான் நினைக்கல. இதுவே ஒரு செம பாசிட்டிவாக எனக்கு தோணுச்சு. பவுலிங்கில் இன்னும் நல்லா போட்டு 180க்குள்ளே டீம்ஸை நிறுத்தணும். இன்றைக்கி ஆடின இன்டென்ட்டோட பேட்டிங் பண்ண பார்க்கணும். சிஎஸ்கே வின் பண்ணோம்னா இந்த டெம்ப்ளேட்டில் மட்டும்தான் சான்ஸே இருக்குது. மற்ற டீம்ஸ் மாதிரி மேட்ச்சுக்கு மேட்ச் 200 220லாம் அடிக்கிற ஹிட்டிங் பவர் சிஎஸ்கேக்கு இல்லை. சிஎஸ்கே ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ். ஆனால் இந்த இயர் அவங்க ஒரு சாம்பியன் சைட் மாதிரி தெரியல. டீமில் பெரிய சேஞ்சஸ், பெரிய மிராக்கிள் நடக்கலைன்னா நாம் பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட் கூட வர வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே கம்பேக் பண்ணணும் தான் எல்லாரோட ஆசையுமே. நல்லா ஆடி ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு தோத்தா கூட பரவாயில்ல. அவங்க ட்ரை பண்ணாமல் தோக்குறது தான் பார்க்க நமக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா பண்ணும்போது ஃபேன்ஸ் நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்னு. இந்த மாதிரி டஃப் டைம்ஸ்லையும் நாம் டீமை பேக்கப் பண்ணோம். சிஎஸ்கே வர மேட்சஸில் நல்லா விளாடுவாங்கன்னு நம்மளும் நம்புவோம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு.